नमः शिवायेति शिवं प्रपद्ये शिवप्रसीदेति शिवं प्रपद्ये शिवात् परं नेति शिवं प्रपद्ये शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये சிவா திருச்சிற்றம்பலம். சம்போ மகாதேவா. நீத்தல் விண்ணப்பம். பிரபஞ்ச வைராக்கியம் முதல் பாடு. படிக்கட்டுமா? படிச்சு படிக்கட்டுமா? கடையவனே நீ கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விற்றெடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே, மண்ணும் உத்தர கோஷ மங்கைக்கு அரசே, ஜடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. இந்த நீத்தல் விண்ணப்பம் அப்படிங்கிறது எதுல இருந்து நீக்கிறது அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல நமக்கு ஊறி ததும்பி கொண்டிருக்கக்கூடிய ஆசைகள், அதுல இருந்து நம்மள நீக்கி நம்மள காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான் இந்த நீத்தல் விண்ணப்பம். தொடர்ந்து போன 100 பாடல்கள்ல நம்ம திருச்சதகத்துல தன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்த குறைகள் எல்லாம் எனக்கு இருக்கு, நான் உன்னுடைய அடியார்கள் இப்படி இருக்கிறார்கள், ஆனால் நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும், நீ எனக்கு எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கங்கிற விஷயத்தையும் இந்த 3க்குள்ளதான் சுத்தி சுத்தி இந்த திருச்சதகம் பூராத்தையும் நாம படிச்சோம். இப்ப இங்க என்ன அவர் சொல்றதுக்கு வர்றார் அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து பெருசா வித்தியாசமா ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னா அப்படி இல்லை. முக்கியமான எது பிரச்சனையா இருக்கு எனக்கு, நீ சொல்லி கொடுத்த அந்த அத்தியாத்மமான விஷயத்தை, மெய்யறிவை என்மயம் ஆக்கிக் கொள்வதற்கு, மெய்யறிவில் நிலை பெற்றிருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா நான் எதை நீக்கணும், அந்த விஷயத்த ஒரு சாதகனுக்கு இதெல்லாம் நீக்கணும் நீனு அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிற விதமாக இந்த பாடல்கள் அத்தனையும் நாம பார்க்கலாம். நாம நம்மளுடைய ஆங்கிள் பார்க்கும் பொழுது இது அவருக்கு நீத்தல் விண்ணப்பம்னு அவர் வச்சிருந்தா கூட, சாதகனுக்கு முதல்ல எதை நீக்கணும் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பற்று. முதல் விஷயம் அதுதான். அதுதான் அவர் ஃபர்ஸ்ட் பிரபஞ்ச வைராக்கியம் அப்படின்னு போடுறார். இந்த பஞ்சபூதங்களால ஆகி இருக்கக்கூடிய இந்த உலகம், அதனாலதான் அதுக்கு பேர் பிரபஞ்சம் அப்படின்னு பேர். நன்றாக பஞ்சபூதங்களினால் செய்யப்பட்ட இந்த ஒரு அமைப்பு. அதனால அதுல இருக்கிறது என்னன்னா வெறும் பஞ்சபூதங்கள் தான் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு, வேரியஸ் காம்பினேஷன்ஸ் இருக்கு, அது ஒன்னொன்னு ஒரு காம்பினேஷன்ல இருக்கு, அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை, இது பஞ்சபூதங்களால் ஆனதுதான். பஞ்சபூதங்கள் என்பது மாயையினால் பெறப்பட்டது, தோற்றுவிக்கப்பட்டது அல்லது வெளிப்படுத்தப்பட்டது. அதனால அதுக்கு உண்மையான இருப்பு இல்லை, மாயைக்கு உண்மையான இருப்பு இல்லை, அது போல அது தோற்றுவித்தது எதுக்குமே உண்மையான இருப்பு இல்லை. அப்படிங்கிற அந்த அறிவு நிலை பெறணும். அதுக்குதான் வைராக்கியம் அப்படின்னு பேர். இந்த வைராக்கியம்ங்கிறது என்னன்னா, நான் எதையுமே பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது இல்லை, எதை பார்த்தாலும் அதுல அட்டாச் ஆக மாட்டேன் அப்படிங்கிறது தான். எல்லாமே இருக்கு இந்த உலகத்துல. சந்தோஷமான விஷயங்கள் நிறைய இருக்கு, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு, துக்கத்தை கொடுக்கறது இருக்கு, பயத்தை கொடுக்கறது இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம விஸ்வரூப தரிசனத்தின் போது கூட பார்த்தோம். ஆச்சரியமா இருக்கு, அப்புறம் பயமா இருக்கு, அப்புறமா பக்தி வருது அப்படின்னு. அப்ப இந்த பிரபஞ்சம் எப்படி, பிரபஞ்சம் தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னா, நம்ம ஆச்சரியமா பார்க்கலாம், தப்பே கிடையாது. பயத்தோட பார்க்கலாம், அது கூட பிரச்சனை கிடையாது. பற்றோட மட்டும் பார்க்க கூடாது. அத பற்றோட பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது அப்படின்னா, அதுல நமக்கு ஆசக்தி ஏற்பட்டு அதுக்குதான் நம்ம நிறைய டயத்தை செலவு பண்றோம். அந்த ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கு தான் நிறைய டயத்தை செலவு பண்றோம். இந்த அடிப்படையில தான் இப்ப இந்த அனைத்து பாடல்களுமே இந்த அடிப்படையில நாம புரிஞ்சுக்க போறோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாட்டுலையும் ஒரு சில வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்க போகுது. அது உத்தரகோச மங்கைக்கரசே அப்படிங்கறத ரிப்பீட் ஆகிட்டே இருக்க போகுது. அந்த வர்ணனைகள், பகவானை பத்தின வர்ணனைகளும் தன்னை பற்றிய நிலையையும்
சொல்வது அது மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். நம்ம அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ண போறோம். நம்ம சொற்பொருள் புரிஞ்சுப்போம். அதனுடைய விளக்கம், ஆழ்ந்த இதெல்லாம் புரிஞ்சுப்போம். அட் த சேம் டைம் நம்மளோட பர்சனல் எக்ஸர்சைஸ் என்னன்னா, இது எனக்கு எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத செல்ஃபா நம்ம ஹோம் ஒர்க்கா பண்ணி பார்த்தோம். ஏன்னா அப்படிதான் அப்பதான் நம்மளுக்கு இதனுடைய பயன் முழுமையா கிடைக்கும் இல்லையா? அதனால சொல்றேன் அந்த விஷயத்த. இப்ப இந்த பாடலுக்கு அர்த்தம், ஃபர்ஸ்ட் பாடலுக்கான அர்த்தம் நாம பார்க்கலாம். கடையவனேனை. முதல்ல எடுத்த உடனே அவர் தன்னை கீழ்மையான நிலையில வைக்கிறார். நேத்தி கூட ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவ பேசினா, என்னத்துக்காக தனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. சரி ரைட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனையோட விஷயத்துக்கு உள்ள போய் பார்க்காம ஒரு 3வது மனுஷனா இருந்து நம்ம பதில் சொல்லுவோம் அப்படிங்கறதுனால நம்மள்ட்ட கேட்கும்போது, பிரச்சனைக்கு நீயும் தான் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு பக்குவம் கிடையாது. காரணம் என்ன? நான் பர்ஃபெக்ட், ஆல்வேஸ் ஐ எம் பர்ஃபெக்ட். சி வேர் எவர் ஐ எம், வாட் எவர் பொசிஷன் ஐ எம், நான் தான் பர்ஃபெக்ட். எனக்கு எதிர்க்க இருக்கிறது எல்லாமே இம்பர்ஃபெக்ட் தான். எனக்கு வர பிரச்சனை பூரா எனக்கு எதிர்க்க இருக்கிற பிரச்சனையில இருந்துதான், விஷயத்துல இருந்துதான் வருதே ஒழிய, இங்க எல்லாமே தூய இதுவா இருக்கு. அந்தக்கரணம் அப்படி தூய்மையா இருக்கு அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. இவாருக்கு இருக்கு, அவளுக்கு இருக்குன்னு நான் சுட்டி காட்டவே மாட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே அது இருக்கு. தன்னுக்கிட்டதான் எல்லாருக்குமே பிரியம் அதிகம் அப்படின்னு சாஸ்திரமே சொல்றது. ஆத்மா கிட்டதான் பிரியம் அதிகம். என்னத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. செல்ஃப் லவ் இஸ் அன்கல்டிவேட்டட் லவ் அப்படின்னு வேற சொல்றது சாஸ்திரம். அதனால எனக்கு என்ன குறைய சொன்னாலும் பிடிக்காது. ஆனா இந்த பாடல்ல இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வார்த்தை போடுறது என்ன, நான் பெரிய ஆளுப்பா, உங்ககிட்ட நான் இதுல உன்கிட்ட தீட்சை வாங்கிட்டு இருக்கேன். நம்ம சொல்லணும்னா நம்மள எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்? நமக்கு இருக்கக்கூடிய பெருமைகளை தான் ஃபர்ஸ்ட் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இது மனித இயல்பு. பெருமைகளை சொல்றேன். என்னோட குலம் அந்த மாதிரி, என்னுடைய இது தாத்தா இப்படி இருந்தார், என்னுடைய இது அப்பா இப்படி இருந்தார், என்னுடைய மாமனார் இப்படி இருந்தார். இப்படி நம்மளுடைய குலப்பெருமையையும் நம் பெருமையையும் நமக்கு கிடைத்த நல்ல விஷயங்களையும் சொல்றதுங்கிறது மரபு. ஆனா என்ன சொல்றேன், கடையனப்பா, நான் ரொம்ப கீழே, ஐ அக்செப்ட். நான் எனக்கு அந்த ஸ்டேட்டஸே வரல. உனக்கு பக்தனா இருக்கிறதுக்கு ஸ்டேட்டஸே வரல. அந்த அளவுக்கு நான் கடையனாக இருக்கிறேன். நாயினேன்னு நிறைய தடவை சொன்னார். நாயினும் கடையனேன்னு வேற சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல. இப்ப கடையனேன்னே ஆரம்பிக்கிறார். கடையனேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கீழ்மையில் உழன்று கொண்டிருப்பவன். என்ன கீழ்மை அவருக்கு உழன்று கொண்டிருப்பதற்கு வந்ததுன்னா, இந்த பிரபஞ்சத்தை உண்மை என்று நம்பி அதுல நான் நிறைய ஆசக்தி வைத்துக்கொண்டு அதிலேந்து எனக்கு இன்பம் கிடைக்குமான்னு நான் பார்த்து கொண்டிருக்கேனா இல்லையா? இந்த உலகத்திலிருந்து ஒரு இன்பத்தை எதிர்பார்க்கும் இந்த மனம் கீழ்மையான மனம்தான். எனக்கு சேர்ந்தவர்கள் எல்லாரும் எனக்கேத்த மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிற அந்த மனம் கீழ்மையான மனம்தான். எனக்கு என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு இன்பம் தான் கொடுக்கணும், துன்பமே கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற மனம் கீழ்மையான மனம்தான் அப்படிங்கிறது. ஆக இந்த கடையனேன் அப்படிங்கிறதுக்கு அடிப்படை விளக்கம் நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தை நான் உண்மைன்னு நம்பிக்கொண்டு அங்கிருந்து இன்பத்தை தேடுறேனே. உலகத்தை உண்மைன்னு நம்புறதுனால உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு யாராவது கேட்கலாம். என்ன பிரச்சனைன்னா, அங்கிருந்து இன்பத்தை தேடுகிறாய் இல்லையா? அது கிடைக்காதப்போ நீ கோவப்படுறியே, அது கிடைக்காதப்போ வருத்தப்படுறியே, அது கிடைக்காதப்ப ஆத்திரப்பட்டு அடுத்தவர்களிடம் நீ உன்னுடைய கோபங்களையும் உன்னுடைய வருத்தங்களையும் காட்டுறியே. இதெல்லாம் உனக்கு பாவம் தானே கொண்டு வரும். இதன் காரணத்தினால இந்த உலகத்தின் மீது ஒரு எதிர்பார்ப்பு என்பது வைத்துக் கொள்வது தவறு. உலகம்னு சொன்னா ஜட உலகம் மட்டுமல்ல, சேதன உலகமும் தான். உறவுகள் தான் ரொம்ப முக்கியம். உலகம்னு சொல்லும் பொழுது, ஏன்னா நமக்கு நான் எனக்கு நகையாசை கிடையாது, பணத்தாசை கிடையாது, துணி ஆசை கிடையாது அப்படின்னு நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். ஆனா மனுஷா மேல ஆசை இல்லாம இருக்கான்னா இல்ல. ஏதாவது ஒரு காரணத்தினால யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட ஒரு பற்று இருக்கு. அந்த பற்று கூட நம்ம எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசை கூட நமக்கு ஹானிதான். ஏன்னா பகவான் கிட்ட போறச்சே அது ஒரு ஹிண்ட்ரன்ஸா போயிடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய அருளாளர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்கள்லாம் பார்க்கும் பொழுது எல்லா ஃப்ரிஞ்சஸையும் கட் பண்ணிட்டு தான் பகவான் வாங்கிக்கிறார் அந்த உசுரை. இல்லைன்னா எல்லாத்தோடையும் சேர்த்து வா அப்படின்னு எல்லாம் சேர்த்து அணைச்சுக்கிறது எல்லாம் கிடையாது. ஏன்னா அது எல்லாத்தோடையும் சேர்த்து அதுக்கும் தனித்தனியா பாதை இருக்கு. அது பாதையில அது போகணும். அதுதான் இங்க டெக்னிக்கலி அதுதான் விஷயம். அப்படி சொல்றார். கடையவனேனை என்ன பண்ணேன்னா, இவ்வளவு கடையவனா இருக்கேனப்பா, நீ என்ன பண்ணேன்னா கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட
விடையவனே. விடையவனே தெரியும், நம்ம விடை ஏறிய அந்த பெருமானுடைய அந்த தோற்றத்தை சொல்கிறார். அந்த காளை மாட்டு மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த அழகான அந்த தோற்றத்தை சொல்றார். விட்டிடுதி கண்டாய், இது இந்த வார்த்தையும் இது பூராத்துலயும் வரும். விட்டிடுதி கண்டாய் அப்படின்னு. இந்த கண்டாய் அப்படிங்கிறது ஒரு அசைச்சொல். அதுல வந்து மீனிங்னு ஒண்ணு பெருசா கிடையாது. ஆனா இந்த விட்டிடுதி அப்படிங்கிறதுல விட்டுட மாட்டாயோ, விட்டு விடக்கூடாதுங்கிறது அறுதி அர்த்தம். அது கேட்கறதா இருக்கு. விட்டிடுதி அப்படின்னு சொன்னா நீ விட்டுற மாட்டல்ல அப்படின்னு கேட்கறதா இருக்கு. அது உரையாசிரியர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த விட்டுட மாட்டேன் இல்ல அப்படின்னு கேட்டா விட்டுடக்கூடாதுப்பா அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. அப்ப விட்டிடுதி கண்டாய், இது வந்து நமக்கு வந்து கண்டாய் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நேர்மறையான சொல்லா இருக்கிறதுனால நீ விட்டுட்ட பாத்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் போடுறதுக்கு கூட இங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. அந்த கண்டாய்ங்கிறதுக்கு இந்த ஒரு அசையாக அது வந்து குறிக்கப்பட்டிருக்கு. அதனால இங்க விட்டுடுதிங்கிறதுக்கு அர்த்தம். விட்டுடுதிங்கிறது என்ன அர்த்தம்னா, நீ என்னை விட்டு விடக்கூடாது. நான் எவ்வளவெல்லாம் வந்து ஐச்சாட்டியம் பண்ணுவேன்னு இப்ப சொல்ல போறாரு ஒன்னொன்னா. நான் ஒரு இதுலயும் நான் இப்ப நம்ம ஸ்கூல்ல குழந்தைகள் போய் மிஸ் நான் மார்க் படிக்கவே மாட்டேன் மிஸ், நான் மார்க்கே இது எழுதவே மாட்டேன் மிஸ், எல்லா இடத்துலயும் கொஸ்டின் மார்க் மட்டும் கொஸ்டின் நம்பரை மட்டும் போட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதுவேன் மிஸ், ஆனா நீங்க 100 மார்க் போடணும் மிஸ்னு சொன்னா எப்படி இருக்கா? அப்படிதான் பேசுறாரு. ஒரு இடத்துலயும் இப்ப விட்டுடுதி கண்டாய் அப்படின்னா நீ என்ன விட்டுறக்கூடாதுப்பா. பகவான் வந்து ரொம்ப பொறுமையா இதெல்லாம் கேட்டிருக்காரு. நிஜமாவே கேட்டு வேற எழுதியிருக்காரு. அதுதான் அங்க பெரிய விஷயம். அவர் வந்து சொல்லு என்ன வேணா சொல்லு அப்படின்னு எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது சில பாடல்கள் பார்க்க. ஓ இவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு இருந்தது. இருக்கட்டும். ஆனாலும் உரிமை யார்கிட்ட இருக்கு? நான் என் சோர்ஸ் கிட்ட நான் கேட்கிறேன். எனக்கு அந்த உரிமை இல்லையா என்ன? எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு பகவான் கிட்ட. ஏதாவது இங்க வந்து ஒரு ஹானஸ்டி இருக்கு. நான் இவ்வளவு மோசமா இருக்கேன்னு சொல்றது, இந்த ஹானஸ்டி இருந்தாலே போறோம் பகவானுக்கு. வேற ஒண்ணும் தேவையில்லை. இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு நான் பெரிய பிஸ்தா, நான் எதுவுமே இது பண்ண மாட்டேன், நான் என்ன ஒரு இடத்துல கூட திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஸ்பேஸே இல்லை, ஆனா நீ என்ன வந்து ஆட்கொள்ளணும்னு கேட்கலையே. அவ்வளவு ஒரு தன்மையோடு கூட தன்னுடைய குறைகளை சொல்றது. ஒரு மனுஷன் குறைகளை சொல்றான் அப்படின்னாலே அவன் முன்னேற போறான்னு அர்த்தம். அது மத்தவா குறைகளை சொல்றது இல்ல, தன் குறைகளை சொல்றான்னாலே அவன் முன்னேற போறான்னு அர்த்தம். இன்னொருத்தர் குறைகளை சொன்னா அவன் ஜென்மத்துக்கு முன்னேறவே மாட்டான்னு அர்த்தம். அதுதான் நம்ம புறங்கூறாமை அதுல எல்லாம் பார்க்கிறோம். பயனில சொல்லாமை அதுல ஈகோவை விட்டு வெளியில வரா மாதிரி தான் இல்லையா? கம்ப்ளீட்லி ஷேட்டரிங் ஒன் செல்ஃப் ஈகோ. அதுதான் ரொம்ப முக்கியம். பகவான் கிட்ட கூட என்னால அந்த பண்ண முடியலன்னா நான் யார்கிட்ட அப்புறம் பண்ண போறேன்? நான் பகவான்கிட்ட பண்ணிதான் ஆகணும். நான் மனுஷான்கிட்ட பண்றேனோ பண்ணலையோ, பகவான்கிட்ட கண்டிப்பா எனக்கு ஈகோவுக்கு வேலையே கிடையாது. அதனால என்னோட சோர்ஸ் அது. அந்த சோர்ஸ் கிட்ட நான் வந்து எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்கலாம். என்னோட உண்மையான பிக்சர் காமிச்சு நான் கேட்கிறேன். நான் பொய் பிக்சர் எல்லாம் காமிக்கேன். உண்மையான பிக்சர் சொல்ல போறாரு அழகா. எப்படியெல்லாம் அவருடைய மனசு வந்து பாதிக்கப்படுறது அப்படிங்கறத சொல்ல போறாரு. இதுல நாம நம்மளுக்குள்ளதை போட்டுக்கலாம். அவருக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒண்ணு இருக்கும், ஒரு வீக்னஸ் இருக்கும், போட்டுக்கலாம் தாராளம். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டா, என்னை விட்டுடாதப்பா விடைமேல் இருக்கக்கூடிய பரமனே. விரல் வேங்கையின் தோல். விரல் அப்படின்னா வீரம் மிக்க அப்படின்னு அர்த்தம், வலிமையுடைய அப்படின்னு அர்த்தம். வலிமையுடைய வேங்கை தோல். இந்த இதுல தாருகாவனத்துல அந்த ரிஷிகள் எல்லாம் வந்து ஒரு யாகம் நடத்தி கொண்டிருக்கிற போது சிவபெருமானுக்கு அகைன்ஸ்டா அந்த யாகத்திலிருந்து வந்த மந்திர ரூபமான வேங்கை வந்தது, மந்திர ரூபமான இது கஜம் வந்தது. இதையெல்லாம் அவர் வந்து இது சம்ஹாரம் பண்ணி அந்த வேங்கையினுடைய தோலை உரித்து அவர் போர்த்தி கொண்டார்ங்கிறது தாருகாவனத்துடைய அந்த புராணத்தினுடைய கதையில இருக்கு. அந்த அந்த மந்திர ரூபமாக வந்ததுனால அந்த வேங்கைக்கு வந்து வலிமை ஜாஸ்தி. சாதாரண வேங்கையை விட இந்த மந்திர ரூபமாக வந்த வேங்கைக்கு வலிமை ஜாஸ்தி. அதனால அது விரல் வேங்கை. சாதாரணமாவே அது விரல் வேங்கை தான், வலிமையுடைய வேங்கை தான். இது இன்னும் வலிமையாக இருக்கக்கூடிய அந்த வேங்கையுடைய அந்த தோலை எடுத்து போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய விரல் வேங்கையின் தோல் உடையவனே, அதை நீ இடையில் தரித்து கொண்டிருக்கக்கூடியவனே. மன்னும்னு சொன்ன நிலை பெற்ற அப்படின்னு அர்த்தம். மன்னும் உத்தர கோச மங்கைக்கு அரசே. உத்தர கோச மங்கையில் இருக்கக்கூடிய என்னை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவனே. சடையவனே. இந்த சடையவனேங்கிறதுக்கு ஒரு அழகான விளக்கம் பார்த்தேன். எல்லாரும் சிவபெருமான் சடை தரித்துக் கொண்டிருக்கிறார், அதனால சடையவனே. ரொம்ப சிம்பிள் தானே அந்த ஆனா ஒரு அழகான ஆழ்ந்த விளக்கம் ஒண்ணு பார்த்தேன். என்னன்னா
இந்த சடை வந்து சடையில அவர் என்ன வச்சுட்டு இருக்காருன்னா பிறை வச்சுட்டு இருக்காராம், பிறை சந்திரனை வச்சுட்டு இருக்காரு. இந்த கங்கை. பிறை சந்திரன் ஏன் வந்து சடையில உட்கார்ந்தாங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதையில வந்து சந்திரனை வந்து தக்ஷன் வந்து சபிச்சுடுறான். அப்படி சபிக்கும் பொழுது அந்த அந்த 27 மனைவிகள்கிட்டயும் ஒரே மாதிரி நீ நடந்துக்க மாட்டேங்கிற, ஒன்லி ரோகிணிகிட்ட மட்டும் நீ அன்பு செலுத்துற, அதனால நீ வந்து உனக்கு இந்த இந்த பிரகாசம் எல்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்லி சபிக்கிறான். சந்திரனுக்கு முக்கியமே அந்த பிரகாசம் தான். அது இல்லைன்னா சந்திரன் சந்திரன்னே தெரியாது. அதனால சந்திரன் வந்து சிவபெருமான் கிட்ட முறையிடும் போது, சிவபெருமான் சாபத்தை என்னால மாத்த முடியாதுப்பா, அதனால 15 days வேக்சிங் அண்ட் வெயினிங் அது கொடுத்துடுற. அது மட்டும் இல்லாம நான் உனக்கு இன்னொரு இது பண்றேன், உனக்கு ஒரு அனுகிரகம் பண்றேன். உன்னோட பிறையை எடுத்து நான் என்னுடைய சடையில வச்சுக்கிறேன். என்கிட்ட அடைக்கலாம்னு யாராவது வந்தாலும் அவனை சிரசுல தாங்கி காப்பாத்துறேன். இதுதான் என்ன ஒரு விளக்கம். இந்த விளக்கத்தை படிச்சுட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். எப்படி திங்க் பண்ணிருக்கணும் இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கூட. சிவபெருமான ஆசுதோஷி யாரு கால்ல விழுந்தாலும் போறோம் உடனே தூக்கி கோபுரத்துல வச்சிடுவாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இல்லைன்னா இத்தனை பேர் வந்து அண்ணாமலை கோவில வந்து முட்டு முட்டுன்னு முட்டுறாளா, எங்கெங்கேந்தோ வராளாம். இப்ப நிறைய வந்து ஜனங்கள் வந்து ஜாஸ்தியா எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் வரா. அந்த அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதுங்கிறத உணர்ந்துதான் எல்லாருமே வரா. அப்படி வரும் பொழுது இந்த ஒரு விளக்கம் பார்த்தோம்னா, சடையனே அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு விளக்கம். அந்த பிறை அப்படிங்கிறத அதுக்கு அடைக்கலம் கொடுத்தாராம். அதனால இங்க என்ன சொல்றாரு, அந்த விளக்கத்தை இங்க எப்படி கனெக்ட் பண்றதுன்னா, சடையவனே தளர்ந்தேன், நானும் இப்ப வந்து ரொம்ப தளர்ந்து போயிருக்கேன். எப்படி அந்த சந்திரன் தளர்ந்து போய் உன்னிடம் வந்து அடைக்கலம் அடைந்தானோ அது போல நானும் ரொம்ப இப்ப தளர்ந்து போயிருக்கேனப்பா, எனக்கு நீ அடைக்கலம் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு என்ன தளர்ச்சி அப்படின்னா, என்னுடைய தளர்ச்சி என்னன்னா என்னுடைய மனதில் கட்டுப்பாடு இல்லை. என்னோட தளர்ச்சி அவ்வளவுதான். என்கிட்ட இருக்கிற எனக்கு நீ கொடுத்திருக்கிற இந்த அருமையான ஒரு டூல் இருக்கு மனசுங்கிறது, அது என்னோட கட்டுப்பாட்டுல இல்லை. அது ஊர் மேய்ஞ்சிட்டு உட்காந்து அதை நான் வந்து எப்படியாவது ஸ்திரப்படுத்தி நிறுத்தணும், உன்னுடைய சிந்தனையில நிறுத்தணும். அதுக்கு எனக்கு உன்னுடைய அனுகிரகம் வேணும். அந்த சந்திரனுக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி நீ எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே, நீ என்னையும் அது மாதிரி தாங்கிக்கோயே, எனக்கு நீ விட்டுடாத. என்னுடைய நான் எவ்வளவு மோசமா கடையனா இருந்தால் கூட என்னை நீ விட்டு விடாதே, எனக்கு நீ எப்பொழுதும் உன்னுடைய அனுகிரகத்தை கொடுன்னு கேட்கிற. அடுத்ததுதான் அது ஒரே ஒரு டவுட். கஜ சம்ஹாரம்ங்கிறது அது வந்து அஷ்டவீரட்டான செயல் இல்லையா? அது வந்து ஒரு அசுரன் வந்து யானையில வந்திருக்காங்க, அப்படி இல்லை இல்லையா? இல்ல, அதுவுமே இந்த தாரகாவனத்துல இருந்து வந்த இந்த கஜன் வந்து இல்ல, அதைத்தான் அவர் வந்து இது பண்ணி ஆனை தோல் போர்த்திக்கிறார் அப்படின்னு. அது ஏன் பின்ன வழுவூர்ல தானே அந்த கஜசம்ஹார மூர்த்தி அஷ்டவீரட்டானத்துல ஒண்ணுன்னு சொல்லி வழுவூர் அது வந்து நிறைய இதுல கூட சொல்றா. இந்த அஷ்டவீரட்டான மூர்த்தி அங்க இருக்கு. நீங்க இதுக்கு போனீங்கன்னா திருத்துறைப்பூண்டியிலயும் கஜசம்ஹார மூர்த்தி தான் இருப்பார். அதாவது ஊருக்கு ஊரு இருக்கு. அந்த ஒரு இடத்துலயும் புராணங்கள் மாறுறது, அந்த டைம் லைன் நமக்கு தெரியறது இல்லை. பட் மொத்தத்துல புராணத்துல இது மாதிரி இருக்கு. கஜமுகத்துல வந்த அந்த அசுரனை அவர் வந்து அழித்தார் அப்படிங்கிறது இருக்கு. தாரகாவனத்திலையும் கஜம் வந்து அதை அழித்தார் அப்படிங்கிறதும் இருக்கு. கொள்யேர் பிளவு அகலா தடம் பொங்கையற் கொவ்வை செவ்வாய் விள்ளேன் எனினும் விடுதி கண்டாய், நின் விழுத்தொழும்பின் உள்ளேன் புறம் அல்லேன் உத்தர கோஷ மங்கைக்கு அரசே, கள்ளேன் ஒழியவும் கண்டு கொண்டு ஆண்டது எக்காரணமே. கொள்ளேர் இது வந்து கொஞ்சம் ரொம்ப விவரிக்க முடியாத ஒரு விஷயம். நான் வந்து எவ்வளவு பூசி சொல்ல முடியுமோ சொல்றேன். கொள்ளேர் பிளவாதலா தடம் கொங்கையர், ஒரு சின்ன கொள்ளோட அளவு கூட உள்ள போக முடியாத அளவுக்கு அந்த பிளவு வந்து சின்னதா இருக்கா. அவ்வளவு பெரிய தடம் கொங்கைகள் கொண்டவள் அப்படின்னு அந்த ஒரு பெண்ணை வர்ணிக்கக்கூடிய இது, அவளுடைய மார்பகத்தை வர்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல அதாவது என்னத்துக்காக அதை சொல்றது அப்படின்னு சொன்னா, அந்த ஐம்புலன்கள் இருக்குல்ல, அது வந்து பார்க்கறதுலே ஆகட்டும் ஸ்பர்சத்திலே ஆகட்டும் அதுக்கு நிறைய என்ஜாய்மெண்ட் தேவைப்படுறது எனக்கு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு குறியீடு. பார்க்கறதுல இப்போ ஸ்பர்ச என்ஜாய்மெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஈவன் பார்க்கறதுல இருந்து எனக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு அதுல விஷயம் இருக்கு அப்படிங்கறத அவர் வந்து இங்க வந்து இது பண்றார், ரெக்கார்ட் பண்றார். எனக்கு அந்த மாதிரி இருக்கு. கொங்கையர் கொவ்வை
அது மாத்திரம் இல்ல, அதுல இருந்து கொஞ்சம் மேலே ஏறி போனா அவருடைய முகத்தை பார்க்கிற, முகத்துல எப்படி இருக்குன்னா செவ்வாய்கள் இருக்கு, கொவ்வை செவ்வாய்கள், கோவை பழம் மாதிரி சிவந்த அந்த செவ்வாய் இருக்கு. அத வில்லேன் எனினும் அதை நான் விடமாட்டேங்கிறேன். இது நான் வெளியில பண்றேன்னா, உள்ளுக்குள்ள மனசுல என்னுடைய கற்பனையில நான் பண்ணி கொண்டிருக்கிறேன்னா, எப்படியோ ஆக மொத்தத்துல நான் வில்லேன். வில்லேன்னா அதை விடுறது இல்லை நான். அந்த அந்த தாட் நான் விடுறது இல்லை. எனக்கு எங்க இன்பம் கிடைக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன்னா, இன்னொரு தேகத்தின் மூலமாக எனக்கு இன்பம் கிடைக்கிறதுன்னு நினைக்கிறேன். டு புட் இட் வெரி இது டீசென்ட்லி, இன்னொரு தேகத்தினால எனக்கு இன்பம் கிடைக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த தேகத்தை என் மனம் வர்ணித்துக் கொண்டிருக்கிறது, அந்த வர்ணனையில் என் மனம் லயிக்கிறது. டெக்னிக்கலி இதெல்லாம் இந்த டைம் எல்லாம் நான் வந்து வேஸ்ட் பண்ணாம ஒன்ன நினைக்கலாமா இல்லையா? அதுதானே இப்ப பிரச்சனை. என்னன்னா, என்னோட மைண்ட் வந்து திங்க் பண்ண கெப்பாசிட்டி இருக்கு, ஆனா ஏதோ குப்பைய திங்க் பண்ணிட்டு இருக்கு. அது ஒன்ன திங்க் பண்ண மாட்டேங்கிறது. அதான் அவர் ரெக்கார்ட் பண்றாரு. அப்படி எனினும் எனினும்னு சொன்ன, இங்கதான் நான் சொன்னேன். நான் வந்து கொஸ்டின் நம்பர் தான் போடுவேன், ஸ்ரீராம ஜெயம் மட்டும்தான் எழுதுவேன், ஆனா நீ தான் எனக்கு மார்க் போடணுங்கிற மாதிரி நான் அப்படித்தான் இருப்பேன். நான் இந்த மாதிரி இருக்கு என் மைண்டு. ஆனாலும் எனினும் அப்படி இருந்தா கூட, விடுதி கண்டாய் என்னை விட்டுடாதப்பா, தயவு செய்து என்னை விட்டுடாது. ஏன்னா எனக்கு வேற புகலிடமே கிடையாது. முன்னாடியே சொல்லிட்டாரு, மற்ற ஒரு பற்று அற அப்படின்னு. எனக்கு வேற யாரையும் கேட்க முடியாதப்பா, உன்னைத்தான் கேட்கிறேன். நின் விழுத்தொழும்பின் உள்ளேன், நின் விழுத்தொழும்பின் உள்ளேன் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய உன்னுடைய தொண்டில் தான் நான் ஈடுபட்டிருக்கிறேன். ஆக்சுவலா நான் பண்ற காரியம் எல்லாம் என்ன அப்படின்னா, சிவபெருமானுக்கு நான் தொண்டு புரிகிறேன், அப்படிதான் நான் காரியம் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கேன். ஆனா உள்ள மனசு வந்து வேற எங்கேயோ சுத்துறதுப்பா. எனக்கு இதான் பிரச்சனை. வெளியில என்ன பார்த்தானா நல்ல திருநீர் பூசி நல்ல சூப்பரா இருப்பேன், ருத்ராட்சம் எல்லாம் போட்டு இருப்பேன், எல்லாம் ஜம்முன்னு இருப்பேன், நானு காவி கூட போட்டிருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள பெரிய தொந்தரவு பண்ணுதப்பா. அது அது குன்றிமணின்னு இவர் சொல்லுவாரு, நம்ம வள்ளுவர் சொல்றது மாதிரி. வெளியில வந்து ஆரஞ்சு கலரு, மூக்கு வந்து கருப்பா இருக்கு. அந்த குன்றிமணி மாதிரி, அந்த கூடா ஒழுக்கத்துல வர அந்த குன்றிமணி மாதிரி நான் இருக்கேனப்பா. நான் அந்த மாதிரி நான் என்ன பண்றேன்னா, உள்ளுக்குள்ள எனக்கு அவ்வளவு பேட் தாட்ஸ் வந்துட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் அன்ஹைஜீனிக் தாட்ஸ். தாட்ஸ்லயே ஹைஜீனிக் தாட்ஸ் இருக்கு, அன்ஹைஜீனிக் தாட்ஸ் இருக்கு. இந்த அன்ஹைஜீனிக் தாட்ஸ் நம்மள என்ன பண்ணும், அது அன்ஹைஜீனிக் விஷயத்தையே பார்க்கறதுக்கும் இது பண்றதுக்கும் தூண்டும். அதனாலதான் இப்ப எல்லாம் குழந்தைகளுக்கு 16 வயசுக்கு வரைக்கும் வந்து நீங்க இதுவே சோசியல் மீடியா ஆக்சஸே கொடுக்காதீங்க அப்படின்னு நிறைய நாடுகள்ல போடுறாங்க. காரணம் என்ன? இந்த கீழான உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய நிறைய விஷயங்கள் அதுல வருது இல்லையா நமக்கு. இந்த நான் அன்னைக்கு சொன்னது மாதிரி இந்த லோயர் சக்ராஸ வந்து தூண்டி விடக்கூடிய உணர்ச்சிகள் நிறைய வந்ததுன்னா, அது ஹெல்த்துக்கே ஃபர்ஸ்ட் நல்லது இல்லை. நம்ம பாக்குறோமே, அந்த அந்த குழந்தைகளோட மென்டல் ஹெல்த் நல்லா இருக்காது, பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்காது. அது ஒரு ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்றது அவ்வளவு கஷ்டப்படும். அது மாதிரி அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. இங்க அதுதான் சொல்றாரு அவர். நான் உன்னுடைய பணிதான் செய்யறேன், ஆனா என் மனசு எப்படி இருக்குன்னா, நான் முன்னாடி சொன்னது மாதிரி இந்த இந்த மங்கையர்களுடைய தேகத்துல போய் அது உக்காந்துடுறதுப்பா. அது நான் என்ன பண்ணுவேன்? அந்த உன்னுடைய தொண்டில் தான் ஈடுபட்டு இருக்கிறேன் நான். அதனால தன்னை என்ன சொல்லியிருக்க, உள்ளேன் புறம் அல்லேன். புறம் அல்லேன்னா நான் வெளியில இல்லப்பா, நான் வந்து பக்தனா இருக்கேன். இப்ப இங்க புரிஞ்சுக்கணும், நான் எனக்கு பக்தி இருக்கு, அதனால நான் எல்லா இது பைத்தியகார்த்தனமும் பண்ணலாமா? நம்மளே பார்த்திருக்கோம் இந்த போலி சாமியார்களோட கதை, லீலா வினோதங்கள்லாம் நிறைய வந்து இதுல பார்த்திருக்கோம். பக்தர்கள்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, பக்தி பண்றாங்க, டெய்லி பூஜை பண்றேங்கிறாங்க, மடம் வச்சிருக்கேங்கிறாங்க. ஆனா மனசு ஆண்டவனுடைய சேவையிலும் ஆண்டவனிடமும் லயிக்காமல் ஏதோ ஒரு விஷயத்துல லயித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுதான் கள்ளன் அப்படின்னு சொல்றாரு. புறம் அல்லேன் தன்னை உத்தர கோச மங்கைக்கரசே, இதுவும் அவரை விழிக்கிறது. நீ நீ உத்தர கோச மங்கையில் இருக்கக்கூடிய தலைவனே, கள்ளேன். கள்ளேன்னா என்ன? இந்த மாதிரி ஒரு ஒரு கள்ளத்தனம் எனக்கு நிறைய இருக்கு. நான் வெளியில வந்து பக்தி பண்றேன், உள்ளுக்குள்ள வேற விவகாரம் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னை இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சும் கூட உனக்கு தெரியாம இருக்குமா? உனக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா நீ மலர் மிசை ஏகினான், நீ என்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறாய், அல்லும் பகலும் நீதான் இருந்து கொண்டே இருக்கிறாய். இந்த இதுல தாய்மானவர் பாடுவர், இந்த என்கிட்ட வந்து வெவ்விய குணம் பல இருக்க என் அறிவூடு மெய்யன் நீ வீற்றிருக்க. எவ்வளவு குணங்கள் நான் கெட்டவனாக நான் இருந்தாலும் என் அறிவில்னா புத்தி மனசு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அந்த கரணத்தில் மெய்யன் நீ வீற்றிருக்க, விதி இல்லை என்னிலோ பூரணன் எனும் பெயர் விரைக்கில் உரை வேறும் உள்ளதோ அப்படின்னு கேட்பாரு. எவ்வளவு ஒரு டாக்ட்ஃபுல்லா ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா, உனக்கு பேர் என்னப்பா? உனக்கு பேர் பூரணன்.
பூரணன்னா என்ன அர்த்தம்? நிறைந்தவன், எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறாய். அப்படின்னா நீ என் மனசுலயும் தானே இருக்கேன்னு அர்த்தம். ஆனா என் மனசுல எவ்வளவு தெரியுமா குப்பையை வச்சிருக்கேன்? அவ்வியம் பொறாம இருக்கு என்கிட்ட. அதுக்கப்புறம் இது அடுத்தவர்களை பற்றி பேசக்கூடிய அந்த கோள் சொல்லக்கூடிய இது இருக்கு, ஆசை இருக்கு, இத்தனை குண இது கெட்ட குணங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனாலும் நீ என்னுடைய ஹிருதயத்துல இருக்க அப்படிங்கிறது உண்மைதான். அதனால நீதான் என்னை காப்பாத்தணும். கவ்வு மலமாகின்ற என்ன பாசத்தை நீ நீக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வரும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவர் அழகா அதை இடுக்கி பிடி போட்டு பிடிக்கிற மாதிரி பகவானே கேட்கிற மாதிரி ஒரு 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 வார்த்தை வச்சிருக்க. பூரணன் எனும் பெயர் விரிக்கில் உரை வேறும் உளதோன். இங்கேயும் அதே மாதிரி இவர் கேட்கிறார், நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கறத தெரிந்து கொண்டு நீ என்னை ஆண்டு கொண்டிருக்கிறாயே, அது எப்படி? அது உன்னுடைய கருணையினால் தான் அது நடந்தது, வேற எதனாலையுமே அது நடக்கல அப்படிங்கிறது. அது இன்னொரு இது என்னன்னா, தன்னுடைய குறைகளை முறையாக, அதாவது அதை ஒப்புக்கொண்டு அதை சொல்லி தனக்கு தன்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம். நான் என்ன ஹானஸ்டா கேட்கிறேன், நான் எனக்கு என்ன பிரச்சனைங்கிறத ஹானஸ்டா சொல்றேன். அப்ப எனக்கு அந்த மனுஷால்கிட்ட அப்படி இருந்தாலே அதுக்கான அந்த வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் தானே. அது இறைவன்ட்டனா அப்ப எப்படி அது கண்டிப்பா அதனாலதான் ஆண்டது எக்காரணமே, எதுக்காக நீ என்னை காப்பாத்துற? நீ அது உன்னுடைய கருணை தான், வேற ஒண்ணுமே இல்லை. அங்க கொஸ்டின் இருக்கு, ஆண்டது எக்காரணமேன்னு கொஸ்டின் இருக்கு, ஆன்சர் நம்ம சப்ளை பண்ணிக்கணும். அது இறைவனுடைய கருணையினால் தான் அப்படின்னு மேற்கொண்டு இருக்கிறது நம்ம அடுத்த. அந்த ரெண்டாவது அந்த ஆட்டிடியூட் சொன்னேன் பத்தியா, நான் பர்ஃபெக்ட் தான், இந்த உலகம் தான் பர்ஃபெக்ட் இல்லை அப்படிங்கிற, அது எப்படி சொல்லி மாத்திக்கிறது? இந்த மாதிரி பாடல்கள்ல நம்மளை பொருத்தி பாக்குறது மூலமா தான். இப்ப அவரே தன்னை கடையன்னு சொல்றாரு அப்படின்னா, எனக்கு நான் என்னெல்லாம் சொல்லிக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஹோம்ஒர்க், இதுதான் நான் சொல்றேன், ஹோம்ஒர்க் பண்ணும்போது நமக்கு தெரியும். எப்பவுமே நம்ம ஒன்னு விஷயம் நம்ம வச்சுக்கணும், நம்மள நாம ஒரு தேர்ட் பர்சனா இருந்து அசஸ் பண்றதுக்கு கத்துக்கணும். அப்படி கத்துண்டாதான் நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை நம்மளால வித்தவுட் எனி விருப்பு வெறுப்பு பார்க்க முடியும். டெஃபினட்டா குறைகள் ஏதாவது இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. மனிதனா நம்ம ஆக்ட் பண்ணும் பொழுது, நம்ம காரியங்கள் செய்யும் பொழுது அதுல குறைகள் வரத்தான் வரும். பர்ஃபெக்ட் பர்சன் யாருமே கிடையாது. ஆனாலும் எவ்வளவு தூரம் பெர்ஃபெக்ஷனுக்குள்ள நோக்கி போக முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதை ஹெல்ப் எல்லாம் எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம நம்மளையே செல்ஃப், அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றது, நீங்க செல்ஃப் ரேங்க் கார்டு போடுங்க, செல்ஃப் ரேங்க் கார்டு போடுங்க. நாம ரேங்க் கார்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க சொல்லுங்களேன், யாரையாவது இப்போ உங்க சிஸ்டரே உங்களுக்கு இருக்கா ஒரு சிஸ்டர்னு வச்சுக்கோங்க, நான் உட்காருறேன்ப்பா, நீ என்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் நீ சொல்லு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அவன் சொன்னானா அக்செப்ட் பண்ண முடியுமா? டெஃபினட்டா அக்செப்ட் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நாமளே நம்ம குறைகளை லிஸ்ட் பண்ணி நாமளே அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளமே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதுல இருந்து வெளியில வந்துட முடியும் கண்டிப்பா அப்படின்னு. இல்ல பட் நம்ம என்ன எக்ஸ்கியூஸ்னு சொல்லுவோம்னா, இந்த உலகத்தை விட்டு விலகி இருக்கோம், நம்ம ஒருத்தருகிட்டையும் ஒண்ணுமே வச்சுக்காம அப்படின்னு இருக்கவும் முடியாது இல்லையா? அப்படி இருக்க முடியாது. உலகத்தை நாம வேண்டான்னு ஒதுக்க முடியாது. நான் அதனாலதான் சொல்றேன், உலகத்தை நம்ம பார்க்க மாட்டேன்னு இருக்கிறதுக்கு பேர் வைராக்கியம் இல்லை. உலகத்தை உள்ளது உள்ளபடி பார்க்கறதுதான் வைராக்கியம். அதுக்கு என்ன வேல்யூவோ அவ்வளவுதான். ஒரு பர்சன் தான் அந்த பர்சன், அதுக்கு மேல நான் அந்த பர்சன் என்னோட சிஸ்டர், அந்த பர்சன் என்னோட சிஸ்டர் எல்லாம், அந்த பர்சன் எனக்கு வேண்டியவா, அந்த பர்சன் எனக்கு பிடிச்சவா, இதெல்லாம் தான் டாக்ஸ். இந்த டாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணுங்கிறார் சுவாமிஜி. வைராக்கியத்தை பத்தி தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி பேசும்போது, வைராக்கியம்ங்கிறது எதை விட்டு ஓடக்கூடிய ஒரு மனநிலை அல்ல. எல்லாத்தையுமே மதிக்கிறது, அதுக்குண்டான மதிப்பை மட்டும் கொடுக்கறது. அதுக்கு மேற்கொண்டு நாம நம்மளோட ஐடென்டிட்டி அதுல போட்டு அந்த ஐடென்டிட்டி மூலமா அதை பாக்குறது. அவர் அழகா ஒரு உதாரணம் சொல்லுவார். நீ பச்சை கிளாஸ் போட்டு இருந்தா உலகம் பச்சையா தான் தெரியும், நீ சிகப்பு கிளாஸ் போட்டு இருந்தா உலகம் சிகப்பா தான் தெரியும். நீ கிளாஸ்ல கலரே இல்லாம வச்சனா உலகம் உள்ளது உள்ளபடி தெரியும். உன்னோட கிளாஸுக்கு டிண்டே அடிக்காத அப்படிம்ப. அந்த டிண்ட் இல்லாத கிளாஸ போடுறதுக்கு பாரு, இது உதாரணம். அதே மாதிரிதான் நம்மளுடைய மனம் யாரை பார்த்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், அதுக்கும் நமக்கும் என்ன உறவு அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு போகாம, சூழ்நிலை அதுக்கான தர்மம் அவ்வளவு மாத்திரம் பார்த்துட்டு அது அந்த அந்த அளவுல அதை நீக்கிட்டு போயிட்டே இருக்கிறது தான் உலகத்தை உள்ளது உள்ளபடி பார்க்கிறது அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அவருக்கு எல்லாருமே நல்லவாளாவே தெரிஞ்சு எல்லாருமே நல்லவாளா தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி,
அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம்.